கண்டிச்சு எப்படி எல்லாம் ஆடுதுங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. என்ன பாட்டு மேடு பள்ளமெல்லாம் ஏறி இறங்கி இருக்கும் போல இருக்குது. ஸ்டேஷன்ல இருந்து பெட்ரோல் டேங்க் வரைக்கும் எல்லாம் ஆடுது. என்ன ஆகும்? இந்த வண்டியில போனா ஆக்சிடென்ட் ஆகும். அது இல்லப்பா, பட்ஜெட் என்ன ஆகும்? உங்க முதலாளிய பத்தி எனக்கு தெரியாதா? பட்ஜெட் எல்லாம் சொல்லியா தீரணும். தண்ணீர் கொண்டா மெதுவா தெரியாம தெரியாம. நம்ம உங்களுக்கு எல்லாம் கார் இருக்கு, ஒரு குச்சியில சாத்தியே தூக்கிட்டு போயிடலாம். ஐயோ மெதுவா. இந்த வாய்க்கு சிகரெட் வர. நீங்க போங்க, நான் அனுப்புறேன். என்னடா ராங்கு வருது? ஐயோ ജാനകി അവനില്ല. ഇയാള് ചൊക്കൻ എവിടെ പോയി? മെക്കാനിക് ഷാപ്പിൽ വരുന്ന കാസെല്ലാം റേറ്റിൽ കൊട്ടിക്കൊടുത്തു. ഈ ആള് എനിക്കൊരു ഭർത്ത. എന്റെ കർത്താവേ, എടോ കുതിരയ്ക്ക് നിനക്ക് എന്നാ സംബന്ധം? കുതിര നിനക്ക് അമ്മാവനോ അച്ഛനോ ഏട്ടനോ? എടാ എവിടോ താത്താന്റെ മോനെ എവിടെ പോയി? கையிலையும் காலையும் ஊத்திக்கிட்டு வாயிலே ஊத்தக்கூடாதா? குடிச்சிடலாம். 10 രൂപ വീട്ടിൽ കൊടുത്ത യോഗ്യതയില്ല. ഈ വിയക്തമായിട്ടാളെ കല്യാണം കഴിച്ചു ഞാൻ ഏത് സുഖം കണ്ടു. ഈ കെട്ടിലും. ஆமா, டீ கெட்டில ஈதா இருக்குது. டீ எங்கடி இருக்குது? கேலி செய்யண்டா. என்னடி கேலி செஞ்சா கோவிச்சுக்கிற? அப்புறம் கேலி செய்யண்டான்னு ஏன் சொல்ற? தொடேண்டா. என்னடி தொட்டா வருத்தப்படுற? அப்புறம் தொடேண்டான்னு எதுக்கு சொல்ற? நான் தொடக்கூடாதுன்னு പറഞ്ഞது. மேரிக்குட்டி இந்த பாரு, இந்த மெக்கானிக் ரைட் சொக்கலிங்க சார், இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். லாரியை கூட ஓவர்டேக் பண்ணுவான். ஆனா அந்த மேரிய ஓவர்டேக் பண்ண மாட்டான். மேரிக்குட்டி விடு, இனிமே ஓ சத்தியமா நான் ரேஸுக்கு போகவே மாட்டேன். இது உன் மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். அடிக்கிற அடியில அதாவது நிமிரணும். ஹலோ மெக்கானிக். ஹாய். என்னம்மா பாக்குறீங்களா? பார்க்கலாமே. எதை? கார. அடே நமக்கு தெரிஞ்ச வண்டி 57. என்னதான்? ஆமா, இது முன்னால டாக்ஸியா இருந்தது இல்ல? இப்ப இது ஓனர் கார். யார் ஓனரு? நானே தான். என்ன விசாரணை? வண்டியை பார்த்தா போகுது. தரங்க கதவை. சரிங்களா, கச்சில மாத்தா இருக்குது. பாடியத்தான் பார்க்கணும். பாருங்களேன். பாடியில லூசே இல்ல, ஆனா அங்கங்க மேடு பள்ள இருக்கு. அதை தட்டி நிமித்திடுறேன் நான். ரொம்ப நல்லா விட்டா பேசுவீங்களே. நான் விட்டாலும் பேசுவேன், விடலைன்னாலும் பேசுவேன். நீங்க பெரிய மெக்கானிக் போல இருக்கு. என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இங்க வராத வண்டியே கிடையாது. ஏசி, டிசி, டிஎஸ்பி, சிஐடி எல்லார் வண்டியும் இங்க வந்து போகும். ஏன் சார், அப்போ நம்ம அசோக் வண்டி? உங்க அசோகா? பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பழைய கேடி காளிய பிடிச்சாரு. காளிய மட்டுமா பிடிச்சாரு? இன்னும் யார பிடிக்க போறாரு பாத்துக்கிட்டே இருங்களேன். நான் அவர் விசிறி. அவர் எங்க இருப்பாரு சார்? அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். வேணா உங்க இடத்துக்கு கொடுங்க, நாங்க 2 பேரும் அங்க வந்துடுறோம். நோ, உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? சிரமம் என்னங்க, உங்க இடத்துக்கு வர்றது கொடுத்து வச்சிருக்கணுமே. ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. எடி சாத்தாண்ட மோளே, ஸ்வீட்டாயிட்டு பேசுறோம். பொம்பளை எங்கிலும் யார் ஸ்வீட்டாயிட்டு பேசும்? எனக்கு அறியாம். எந்த கர்த்தாவே யார் இந்த டீ? இந்தாடி, இந்த அம்மா நம்ம கஸ்டமர். எந்த விஷயத்தில் கஸ்டமராலும் ഈ കുട്ടി പാടി കാട്ടുന്നത് നീ പാക്കുന്നത് കാർ റിപ്പയർ അല്ലെങ്കിൽ ഈ കുട്ടി റിപ്പയർ? குட்டி ரிப்பேர் இல்ல, பெரிய ரிப்பேர் இல்ல. இந்த அம்மாட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். എന്താ ഇംപോർട്ടന്റ്? ഈ ചക്കളത്തിന്റെ என்ன சார் இந்த பொம்பளை நாஸ்தியா ചക്കളാത്തിங்களா? മൂള റിപ്പയറോ? എന്താണ് പറയുന്നത്? എനിക്ക് മൂള റിപ്പയർ എങ്കിൽ എന്റെ ഭർത്താവ് ഈ കല്യാണം കഴിക്കുമോ? ഈ ഹൃദയത്തിൽ ഈ ജീവൻ ഇരിക്കുന്നവர்கள் ഇവനെ ഈ സാത്താനിന്റെ മകനെ யாரும் நினைக்க பாடில்ல, யாரும் கல்யாணம் கழிக்காம பாடில்ல, ஞானும் விடாம பாடில்ல. என்னடி விடாம பாடில்ல? இந்த மேடம் 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 ஆ மேடம் இனி என்ன கண்டால் ஓடும். என்னடி ஓடணும்? அவ ஒரு திருட்டு கும்பல சேர்ந்தவ. அவகிட்ட டெக்னிக்கா பேசி அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். டீ அடிக்கிறத விட்டுட்டு என்ன போட்டு அடிச்சிட்டியே? துப்பு தொலைகிட்டு இருக்கு. துப்பு துப்பி அவளை பாத்திட்டியடி. நான் அப்படித்தான் துப்பு. கம்பாய் மேலை பிடித்து கொடுப்பதற்கு ₹1,00,000 இனாம். லட்சமா? கம்பாய் மயில் சாமியார் வேடத்தில் உலவுவதாக வதந்தி. அவனை பிடித்து கொடுப்பவருக்கு ₹1,00,000 அன்பளிப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, ₹1,00,000 ஐயோ, ₹1,00,000 கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழகு பார்த்துவனே.
ஐயோ அடே பம்பாய் மேலு, நீ எங்கடா அலையிற? அடே இருக்கிற இடத்த சொல்லுடா. ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம். 50,000 சாமியார் வேசல அலையிறானாமே. துபாய்க்கு போற கள்ள துணி எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன். நம்மள மறந்துடாதீங்க. எப்ப புறப்படுதுங்க கப்பலு? நானே துபாய் போறதா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போறதா சொல்லு, நானும் வரேன். ஆளப்பாரு ஆள. இவனதான் பம்பாய் மீன் வெளிநாட்டுக்கு ஓட பாக்குறான். இவனை விடக்கூடாது. ₹1,00,000 எனக்கு தான். இவனை அப்படியே போட்டு அமைக்கிறது. என்ன சொல்லிட்டு போறான்? பம்பாய் மீன் மாட்டிக்கிட்டான். யாராவது வாங்கல. அடங்காப்படாரி பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவ கொடுமை தாங்க முடியாம சாமியாரா போய் ஊரா அலையிற. பம்பா மேலாவது பாண்டிய மேலாவது. நீ சொக்குல நித்யானந்தம் தானே? அதே எதுக்கு பாக்குற? அடையாளம் பார்த்தேன். நித்யானந்தம். என்னடா இது இப்படி தாடி மீசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு சாமியார் கோலத்துல தெருவா அலையிற? அதான் சொன்னேனே நண்பா, மனைவி குடும்பம் தாங்காம. என்னடா பெரிய பொண்டாட்டி, அவளெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். நான் ஒழுங்கா தானே வச்சிருந்தேன். தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்ப. இப்ப அவனை போட்டு மிதிக்கிறா. அது இருக்கட்டும். உன் சம்சாரம் எப்படி? என்ன இப்படி கேட்ட? பல்லுவருக்கு வாசி வாச்சிருக்கு, பிறகு எனக்கு வாசி இருக்குது. சும்மா சொல்லப்படாது. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஊமையா? அவ்வளவு அடக்கம். குனிஞ்ச தலை நிமிர மாட்டான். அது ஏன் என்னங்கன்னு வந்து நிப்பா. காலை புடியும் குடிப்பா வாரு. அவ்வளவு எதமா இருக்கும். அட நீ ஒண்ணு 4 பேரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடும்ப, இலையில போட்டாச்சும்பா. உண்டாட்டினா அப்படி வச்சிருக்கணும். நீ கொடுத்து வச்சவன் நண்பா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு உன் வீட்டுல உன் பொண்டாட்டி கையாலதான் சாப்பிடணும். பொண்டாட்டி கையாலையா? என்னமோ தங்கமான குணம். அப்படி தங்கமான குணமாச்சு. ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வாரமே உட்கார்ந்து சாப்பிடு. சரி இந்தா, இந்த ₹1 சோப்பை வாங்கி உடம்புக்கு துணிக்கெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வா. நான் போய் ஏற்பாடு பண்றேன். போன மாசமே குளிச்சுட்டேன் நண்பா. என் வீட்டுல சாப்பிடணும்னா தினம் குளிக்கணும். பக்கத்திலேயே உட்கார முடியல. அச்சிபா அட்ரஸ் மேட்டு தெரு 3 நம்பர் வீடு. மேட்டு தெரு 3 நம்பர். மேட்டு தெரு 3 நம்பர். விலாசத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குது. நான் வேற பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லிவிட்டேன். வாக்குல சனி வர்றதுக்குள்ள நாம போய் பொண்டாட்டி காலை பிடிப்போம். மேரி மேரி மேரி, നിങ്ങളുടെ സ്നേഹിതനെങ്കിൽ ഹോട്ടൽ കൂട്ടി പോകണം. ഇപ്പൊ എന്താ ചോറ്? എന്താ ചോറിലടി? വെന്താ ചോറടി? நான் உன் கையால ஒரு வேளை கூட சாப்பிடலடி. கையா சாப்பிடுறீங்க? நான் அந்த தரையில் போட்டோம். நீ என்ன பொறுக்கியோ? என்னடி அவன் வரும்போது பொறுக்கி இருக்குன்னு சொல்லாவரி. உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். நீ என்ன எந்த பெருமையா പറയുന്നത്? யாரான அந்த பரதேசி மகன்? பரதேசி மகன் என்னுடைய பழைய சிநேகிதன், போலீஸ்காரர் மகன். போலீஸ்காரர் மகனெങ്കിൽ எனக்கு இந்த பயமும் கல்லியும் இல்ல சப்பாத்தியும் இல்லடி. அடியே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறார சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தேன்னா அவன் ஊருக்கு போய் மாமி மச்சாங்கிட்டேனா, அடே இன்னொரு ஜாதி பொண்ணை கட்டிட்டான்னு சொன்னீங்களே, நீங்க நேரில் போய் பாருங்கடா. அவ ஒரு அருந்ததி, அவ ஒரு நலாயினி, அவ ஒரு சாவித்திரி. இந்த 3 மொத்தமா அந்த மேரிகிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவான். അങ്ങനെ പറയുന്നതോ? அதுக்கு நான் என்ன செய்யணும்? சமையல் செய்யணும். சமையலாய்? எந்த ஆயி? மீன் குழம்பு செய்து முட்டை போட்டு. முட்டை போட்டு இல்ல புடு, அதோட ஒரு ரசம், ஒரு கூட்டு, 2 அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது. அதோட பரிமாறும் போது பொரியல பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சுக்கோன்னு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யும். அதோட நான் உன் புருஷன், உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத எடுத்து காட்ட. பேசுறதுக்கே பயமா இருக்கு. எங்கடி அடிக்கிறது? சும்மா அவன் முன்னாடி என்னடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு பூன்னு துப்புவேன். ஆயாளம் இல்ல அப்பனும் இல்ல ஒன்ன தாண்டி சும்மா தாண்டி சும்மா தான். உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும். உடனே என்னடி சோறு வேகல, நான் இந்த மகளை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்குண்டி. அப்படியா? அப்ப பாரு மேரி மேரி மேரி, உன்னை நான் அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீ பயந்து மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போய் ஊர்ல இருக்கிற என் மாமன் வச்சாங்கிட்ட அருந்ததி சாவித்திரி நலாயினின்னு பறையும். இடம் மெக்கானிக் அந்த வந்துட்டு இல்ல, அவன் வரும்போது இடம் கிடன்னு கூப்பிடாத. என்னங்க ஏங்க அப்படி கூப்பிடு. என்னங்க പറയും. ഞാൻ നിങ്ങൾക്ക് 3 ചാൻസ് കൊടുക്കും. அது போதும். 3 തവണയ്ക്ക് നീ എന്നെ തിട്ടുമെങ്കിൽ ഞാൻ ഭദ്രകാളി വേഷം പോടും. അറിയോ? அப்ப 3 தடவைக்குள்ள முடிச்சுக்கணும். அதெல்லாம் அங்கே விட்டு இவ்வளவு அன்பா யாருமே கூப்பிட்டது கூட இல்ல. நண்பா நான் நண்பனாக்கு வீடு எப்படி இருக்கு? நண்பா உன் வீடா?
இவ்வளவு சுத்தமா இருக்குது நண்பா. என்னமா வேற ஜாதிக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னு மாமா மச்சான் ஊர்ல இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசினாங்களே. பாத்தியா நந்தா நந்தா நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது மகாலட்சுமி. அதனாலதான் வீடு நல்லா இருக்குது, குடும்பமும் நல்லா நடக்குது. மகாலட்சுமி இலைய போடு. நண்பா ஏன் நண்பா மிரட்டாத நண்பா, கோவிச்சுக்காத நண்பா. இது என்ன கோவத்தை பார்த்த போல போல பாரு. என்னங்கோ ஏங்கோ அப்பளம் பொரியுதுங்கோ, இப்ப இலை போடுதுங்கோ. ஐயோ ஐயோ மனைவி மனைவி வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா எழ ஓடுது. ஏங்கோ சமையல் ஆயி. அப்ப இலைய போடு. பறக்காத பறக்காத. இது மாதிரி ஒரு தடவை கூட புனிஞ்சதே இல்ல நண்பா. யாரு என் பொண்டாட்டி தான். என்னமோ வேற ஜாதிக்கார பொண்ண கட்டிக்கிட்டான் எல்லாரும் பெருசா பேசுறாங்க. கவனிச்சியா? இவன் எனக்குன்னு பிறந்த பத்தினி சீதை. என்னங்கோ ஏங்கோ மீன் குழம்புங்க. தாராளம் தாராளம். நண்பா மீன் குழம்பா இது இல்ல தேன் குழம்பு. என்ன உப்பே இல்ல? உங்க அப்பா விட்டு தொட்டா போகுது, உப்பா கொஞ்சம் அள்ளி போட்டாடி பொறிக்கு நாய. கோபம் கூடாது நண்பா. இது என்ன பார்த்த? இன்னும் போக போக பாரு. ஒரு தடவை ஆயி. இலைய மாத்திரேன். என்னங்கோ ஏங்கோ சமைக்கணுங்கோ, உப்பு வேணுமெങ്കിൽ கொண்டு வரும். பணிவை கவனி பணிவை கவனி. பணிவு மட்டுமா நண்பா? என்ன நினைவு நண்பா? நீ ரொம்ப கவனிக்கிற தோட்ட கவனி. எந்த நண்பா அடக்கமான பொண்ண நாயே பேயன்னு சொல்லி விரட்டிடுவ போல் நீ இருக்கேன். சும்மா இவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ எதை போட்டாலும் சாப்பிடுவோம். நான் அப்படியா? அப்படி இல்ல நண்பா, என்ன? நீண்ட நாள் ஆச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. அவனுக்கு வை. அது உப்பு போட்டாலும் அன்றதா? என்ன நண்பா சாப்பிடாம அப்படி வைக்க நண்பா? நீ அண்டு பந்தா மெதுவா சாப்பிடு. இந்த காலத்து இலையில இருக்கிற எது நான் எடுத்துக்க மாட்டேன். நீ மெதுவா சாப்பிடலாம். என்ன பாத்து கல்லா கல்லா உடஞ்சது கல்லா? ஏண்டி நான் இந்த மழை என் நண்பன் நான் சோறு திங்க வந்தானா இல்ல கல்ல திங்க வந்தானா? அறிவு இருக்கு அவனுக்கு. 2 தடவை ஆயி. என்ன நண்பா 2 தடவை ஆகி? அது பொண்ணுல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, 2வது தடவை தானே கல்லு வந்திருக்குது அப்படின்னு சொல்றான். போய் கையில் எடுத்துவாப்பா. சாப்பிடு நண்பா, தாராளம் வளர்க்கிற பந்தா சாப்பிடு. இது எல்லாம் இதை திங்க முடியாது. இருக்கட்டும் நண்பா. சத்தியமா சொல்ற நண்பா, என் சம்சாரம் சாப்பாட்டுல கல்ல போட மாட்டான், தலையில தான் கல்ல போடுவான். என்ன அடக்கம் ஒடுக்கம். இந்த அடக்கமும் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் கொண்டாட்டிட்டே இல்ல. நீ பல வீடு ஏறி இறங்கிருக்க. நம்ம வீடு சாப்பாடு எப்படி நண்பா? நான் சாப்பாட்டையா பார்த்தேன், உன் சம்சாரத்தை எல்லாம் பார்த்தேன். என் சம்சாரம் அழுகாத அழுகாத சாப்பிடு. என்ன தைல கொண்டாட மோளை கொண்டாந்து அறிவுல புளிப்பா இருக்குது. அறிவு இருக்கா? உங்க அப்பா வீட்டு காட்டா போகுது. 3 தடவை ஆயி. என்ன நண்பா 3 தடவை ஆகி? அது வேற ஒண்ணும் இல்ல, 3 தடவை உரம் ஊத்தி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேசுற, உன் சம்சாரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்டுல வச்சிருக்க கூடாது நண்பா. பின்ன எங்கேயாவது கோயில்ல வச்சுதான் கும்பிடணும். இது சாப்பிட்டு சாப்பிடு, அவசரப்படாது. மெதுவா மெதுவா எங்க வர எங்க வர முழுங்கி பையன் என்ன ஆக போகுது? நல்லது கேட்டா நாளைக்கு தெரியும். இருக்கு இருக்கு எல்லாத்தையும் வடிச்சிருவான். இலையில நீ எடுக்கலாமா? என்னடி வந்தது இருந்தா இலைய எடுத்துருக்காங்க. நீ பார்த்து நீ நிக்கிறீங்க அறிவு விட்ட நாய் சோழியா வைக்க வச்சுக்கிறியா? இலைய எடுக்க வேண்டி கழுத கோபம் வேண்டாம். 4ஆம் தடவை ஆயிடா நாயிண்டம். ஒண்ணும் பயப்படாத, இது காசு சேர்த்த அப்பப்ப வரும் போயிடும். இருந்தாலும் நண்பா, ஏவரவி எத்தனையோ சட்டியை ஏந்தரையில் உடைச்சிருக்கிறா. இப்படி மான மாதிரி விழுந்ததில்லை. கையில ஒரு பூச்செண்டு தான் பாக்கி. இனி பிடிச்சுக்கோ. എടാ ഇവർ നിന്റെ സ്നേഹിതനോ പോലീസുകാരൻ വാങ്ങണോ പരദേശിയാണ്? ഇനി ആരാണ് പരദേശി ഇവിടെ ഊണ് കഴിക്കാൻ വന്നാലോ இந்த கொடലെடுத்து ஆவியல் பண்ணும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.